பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 54 அதிகாரத்தில் 15வது வசனத்தில் அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஜனங்கள் எல்லாருமே அவர்கள் உங்கள் பக்கமாய் உங்கள் வசமாய் திரும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாய் உங்கள் பக்கமாய் அவர்கள் திரும்புவார்கள். கர்த்தர் கிரியை செய்வார். தொடர்ந்து நம்ம கீழே அந்த 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ரெண்டாவது, உங்களுக்கு விரோதமாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த விதமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் எந்த காரியமாய் இருந்தாலும் தேவன் அதை செயலுக்கு பண்ணுவார், அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவது, கீழே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். மூன்றாவது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் உங்கள் பக்கமாய் உங்கள் வசமாய் திரும்புவார்கள், உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும், உங்களை குற்றச்சாட்டுகிற எந்த ஒரு வார்த்தைகளையும் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். அவர்களை தேவன் குற்றப்படுத்துவார், குற்றவாளியாய் கர்த்தர் மாற்றுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கடைசியாக எண்ணாமத்தில் கூட ஒரு வசனம் உண்டு. எண்ணாகமத்திலே அந்த 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லை இல்லை. உங்களுக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும் எந்த பெல்லி சூனிய ஆவிகளும் உங்களை சேதப்படுத்தாது, உங்களை மேற்கொள்ள மாட்டாது. உண்மையாகவே கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணாமல் போவார், செயலுக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற எல்லா கூட்டத்தையும் ஜனங்களையும் அவர் உங்கள் பக்கமாக உங்கள் வசமாய் உங்களுக்கு சாதகமாய் அவர் திருப்புவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர், அனுகூலம் பண்ணி கொடுக்கிறவர், செயலுக்க பண்ணுகிறவர். உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.